அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உன் உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே. இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். இன்ப துன்பம் இரவு பகலாய் இறை துணையே இருக்கட்டும். அவசியம் என்ற போது மட்டும் அவனை நினைப்பதேனோ. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். அவன் வாழும் எங்கள் சொந்த வீட்டை நாம் அடையும் இறுதி நேரம். எங்கள் விழியால் காண்பது நம் பரந்தாமத்தை. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும்.
கணங்கள் தானும் வேண்டும். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தூய்மை துலங்கி நிற்க தினம் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो
मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शांति ओम शांति ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 8/3/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे रूहानी सर्विस कर अपना और दूसरों को कल्याण करो. இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சேவை செய்து தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்யுங்கள். பாப்சி சச்சி தில் ரக்கோ தோ பாப்கி தில் பர் சட் ஜாயங்கே. பாபாவிடம் உண்மையான மனதை வைத்தீர்கள் என்றால் பாபாவுடைய உள்ளத்தில் இடம் படுத்து விடலாம். அண்டர்லைன் பண்ணிக்கணும். கேள்வி கேட்குறாங்க பாபா, देही अभिमानी बनने की मेहनत कौन कर सकते हैं? देही अभिमानी की निशानियाँ सुनाओ. தேகி அபிமானியாக ஆகுவதற்கான ஒரு முயற்சியை யார் செய்ய முடியும்? தேகி அபிமானியாக இருக்கக்கூடியவர்களுடைய அடையாளத்தை கூறுங்கள். 2 கேள்வி. बदल, जिनका पढ़ाई और वापसी अटूट प्यार है वो தேகி அபிமானி बनने की मेहनत कर सकते हैं. யாருக்கு படிப்பு மீதும் பாபா மீதும் துண்டிக்கப்பட முடியாத அன்பானது இருக்கின்றதோ அவர்கள்தான் தேகி அபிமானி ஆகுவதற்கான முயற்சியை செய்ய முடியும். वो शीतल होंगे. தேகி அபிமானியாக இருக்கக்கூடியவங்க ஷீத்தலமாக இருப்பார்கள், குளிர்ந்த தன்மையோடு இருப்பார்கள். किसी से भी अधिक बात नहीं करेंगे. யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார்கள். உன்கா பாப் சே லவ் ஹோகா. அவர்களுக்கு பாபாவிடம்தான் அன்பானது இருக்கும். சலன் படி ராயல் ஹோகி. நடத்தியானது மிகவும் ராயலாக இருக்கும். உன்னை நஷா ரேட்டா கி ஹமே பகவான் படாத்தே. தேகி அபிமானியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குத்தான் போதையானது இருக்கின்றது. பகவான் எனக்கு படிப்பிக்கிறார். நாம் அவரோட குழந்தை அப்படிங்கிற போதையும் இருக்கிறது. ஓ சுக்குதாயி ஹோங்கே. அவர்கள் சுகம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹர் கதம் ஸ்ரீமத் பர் உட்டாயங்கே. ஒவ்வொரு அடியையும் ஸ்ரீமத் படிதான் எடுத்து வைப்பார்கள். ஓம் சாந்தி. बच्चों को सर्विस समाचार भी चुनना चाहिए. फिर मुख्य मुख्य जो महारथी सर्विसेबल है उनको राय निकालनी चाहिए. குழந்தைகள் சேவை பற்றிய சமாச்சாரங்களையும் கேட்க வேண்டும். எங்கெல்லாம் எப்படி சேவா நடந்திருக்கு அந்த சேவா சமாச்சாரம் ரொம்ப முக்கியமானது. முக்கியமான மகாரதிகளாக இருக்கக்கூடிய சர்வீசேபிளாக இருக்கக்கூடியவர்களோடு கலந்துரையாடல் செய்ய வேண்டும். எப்படிலாம் சேவா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிக்கணும். அதில் என்ன சொல்கிறார் பாபா, சேவை பற்றிய சமாச்சாரத்தை கேளுங்க. ஒவ்வொரு ஆண்டுமே நமக்கு சேவை பற்றிய சமாச்சாரம் சொல்வதற்கான அந்த மீட்டிங்கானது மதுபனத்தில் நடக்கிறது, தமிழ்நாடில் நடக்கிறது, ஹெட் குவார்ட்டர்ஸில், மதுரை துணை மண்டலத்திலையும் நடக்கிறது. இதெல்லாம் எதற்காக? சேவை சமாச்சாரத்தை கேட்கவும் மேலும் சேவையில் புதுமையை கொண்டு வந்து சேவையில் வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த மீட்டிங்கானது நடைபெறுகிறது. பாபா जानते हैं सर्विसेबल बच्चों का ही विचार जाकर मंथन चलेगा. பாபாவுக்கு தெரியும் யார் சர்வீசேபிள் குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் ஞானத்தை பற்றிய சிந்தனை என்பது ஏற்படும். மேலே வ பிரதர்ஷனி கி ஓப்பனிங் கிஸ்ஸி கராயே. கண்காட்சியாக இருக்கட்டும்,
திருவிழாவாக இருக்கட்டும், பெரிய பெரிய மேளா நடத்துகிறோம் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், அவற்றை யார் மூலமாக திறந்து வைக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையும் சர்வீஸேபிள் குழந்தைகளுக்குத்தான் ஏற்படுகிறது. என்னென்ன பாயிண்ட்ஸை சொல்லணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு சிந்தனையில் வருது. शंकराचार्य आदि अगर तुम्हारी इस बात को समझ गए तो कहेंगे यहाँ की नॉलेज तो बहुत ऊंची है. சங்கராச்சாரியர் போன்றவர்கள் ஒருவேளை நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால், புரிஞ்சிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்களா, இங்கே சொல்லக்கூடிய இந்த ஞானம் மிக உயர்வானது. इनको पढ़ाने वाला कोई तीखा दिखता है. இவர்களுக்கு படிப்பிக்கக்கூடியவர் மிக ஒரு உயர்ந்தவராகத்தான் தெரிகின்றார் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்கிறார்கள். ஆக நமக்கு யார் படிப்பிக்கிறா? பகவான் படிப்பிக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார் என்று சொன்னோம் அப்படின்னா அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். प्रदर्शनी आदि का उद्घाटन करने जो आते हैं उनको क्या क्या समझाते हैं वो समाचार सबको बताना चाहिए. या तो टेप में ஷார்ட் में भरना चाहिए. கண்காட்சிகளுடைய திறப்பு விழாவை செய்வதற்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு என்ன புரிய வைக்கப்படுகிறது அந்த சமாச்சாரத்தையும் சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் ஒன்று போல ஞானம் கொடுக்க முடியாது. சாதுக்கள் சன்னியாசிகள் வராங்க அப்படின்னா அவர்களுக்கு சில விஷயங்களை நம்ம புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஞானம் சொல்லப்படுது அவற்றையும் நீங்கள் குழந்தைகள் தெரிந்திருக்க வேண்டும். அவற்றை டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஜெசி கங்கைனே சங்கராச்சாரியக்கு சம்ஜாயா. உதாரணம் யாரை சொல்கிறாங்க? பாபா யஜ்யத்தில் ஆரம்பத்தில் கங்கை தாதி அப்படிங்கிற தாதி இருந்தாங்க. அந்த தாதி சங்கராச்சாரியருக்கு ஞானத்தை புரிய வைத்தார்கள். அப்படிப்பட்ட சர்வீசேபிள் குழந்தைகள் பாபாவுடைய மனதில் இடம் பிடித்து விடுகிறார்கள். यूँ तो स्थूल सर्विस भी है, परंतु बाबा का अटेंशन रूहानी सर्विस पर जाएगा. ஸ்தூலமான சேவையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட பாபாவுடைய கவனமானது ஆன்மீக சேவையின் பக்கம்தான் போகின்றது. जो बहुतों को कल्याण करते हैं, யார் அநேகருக்கு நன்மை செய்கின்றார்களோ அந்த குழந்தை மேலே பாபாவுக்கு ஒரு அதிகமான அன்பு என்பதும் ஏற்பட்டு விடுகிறது. பல் கல்யாண் தோ ஹர் பாத் மே ஹே. நன்மை என்பது யஜ்யத்திலுடைய ஒவ்வொரு விஷயத்திலையுமே இருக்கின்றது. எப்படி ஞானம் சொல்கிறோம், அது கூட என்ன நன்மை செய்வது. படவிளக்க கண்காட்சிக்கு போகிறோம், அங்கே போய் சேவா பண்ணுறோம், நோட்டீஸ் கொடுக்குறோம், அதுவும் என்ன நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். பிரம்மா போஜன் தயாரித்தாலும் அதிலும் நன்மை இருக்கிறது. அகர் யோகி யுக்தோ பண்ணாயே, நன்மை கூட எப்போ ஏற்படுமா? யோகி யுக்தாயிட்டு அந்த பிரம்மா போஜனை தயாரித்தால் சாப்பிடக்கூடியவர்களுக்கும் நன்மை ஏற்படும். அதை தயாரித்தவர்கள் அந்த உணவை சமைத்தவர்களுக்கும் நன்மை என்பது ஏற்படும். யோகி யுக்த போஜன் பனானே வாலா ஹோ தோ பண்டாரமே படி சாந்தி ஹோ. இல்லை பிரம்மா போஜனம் செய்யக்கூடியவர்கள் கூட யோக யுக்த உடையவர்களா யோகிகளாக இருக்கணும். அது யார் யோகிகள்? சரியாக முரளி கேட்கக்கூடியவங்க, சரியாக நியமத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க, சரியாக யோகத்தை செய்யக்கூடியவங்க. அவர்களெல்லாம் என்ன சொல்லப்படுது? யோகி யுக்த். பரச்சிந்தனை செய்யாதவர்கள், சகவாசத்தில் யார் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அவர்களெல்லாம் யார்? யோக யுக்த். அப்படி இருக்கக்கூடியவங்க தான் பாபாவுக்கு போகு கூட தயாரிக்கணும். பிரம்மா போஜன் சேவையை கூட அவங்க தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அவங்க பண்டாராவில் இருந்தாலே ரொம்ப சாந்தியாக இருக்கும். பிரம்மா போஜன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கச்ச கச்ச கச்சன்னு பேசுறது, காய்கறி வெட்டிகிட்டு இருக்கும்போதே பேசுறது, சமைக்கிற கிச்சனில் பேசுறது, பாபா நினைவு வராது இல்லையா? அதனால் ரொம்ப சாந்தியாக இருந்து பிரம்மா போஜனம் தயாரிக்கும் போது அந்த பிரம்மா போஜனத்தை பாபா அன்போடு ஸ்வீகாரம் செய்கிறார். அப்படி யார் அந்த பிரம்மா போஜனை சமைக்கிறாங்களோ அவர்களுக்கும் நன்மை ஏற்படும், சாப்பிடக்கூடியவர்களுக்கும் நன்மை என்பது ஏற்படும். யாதுக்கு யாத்திரா பர் ரஹே, நினைவு யாத்திரையில் இருக்கணும். பிரம்மா போஜன் பண்ணும்போது கூட நினைவு யாத்திரையில் இருக்கணும்.
कोई भी आए तो जट उनको समझाए बाबा समझ सकते हैं सर्विसेबल बच्ची कौन है யார் வந்தாலும் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அவர்களுக்கு ஞானத்தை புரிய வைக்க வேண்டும் சர்வீசேபிள் குழந்தைகள் யார் என்பதை பாபாவால் புரிந்து கொள்ள முடியும் பிறருக்கு புரிய வைக்கிறவங்க யார் சர்வீசேபிள் யார் அப்படி நல்ல ஞானம் சொல்லிகிட்டே இருக்காங்க அநேக பேருக்கு வழிகாட்டுறாங்க ஞானத்தை சகஜமாக்கி புரிய வைக்கிறாங்க அவர்களைத்தான் பல இடங்களில் அழைக்கின்றார்கள் பாபாவுக்கு யாரை பிடிக்கிறது பாபா மனசில் யார் இருக்கிறா सर्विसेबल குழந்தை बाबा का अटेंशन सारा सर्विसेबल बच्चों तरफ ही जाता है பாபாவுடைய ஒரு கவனமானது முழுக்க முழுக்க சர்வீசேபிளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பக்கம்தான் செல்கின்றது கை தோ சம்மக் முரளி சுன்தி हुई भी कुछ समझ नहीं सकते சில குழந்தைகள் அப்படி இருக்காங்க பாபா முன்னால் தான் உட்காந்து முரளி கேட்குறாங்க ஆனால் அவர்களால் முரளி கேட்டும் கூட பாபா முன்னால் உட்காந்து கேட்டும் கூட எதுவுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் தாரணை என்பது அவர்களுக்கு ஏற்படுவதில்லை ஏன் அப்படின்னா அரை கல்பத்தனுடைய தேக அபிமானம் என்ற நோய் மிகவும் கடுமையாக அவர்களை பாதிக்கப்பட்டிருக்கிறது उसको मिटाने के लिए बहुत थोड़े हैं जो अच्छी रीति पुरुषार्थ करते हैं கடுமையான மிகப்பெரிய ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நோய் எது தேக அபிமானம் அந்த தேக அபிமானத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சில பேர் நோயோடே இருக்காங்களா தேக அபிமானத்தில் தான் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வது கிடையாது बहुतों से देही अभिमानी बनने की मेहनत पहुंचती नहीं है நிறைய பேர் தேகி அபிமானி ஆகுவதற்கான முயற்சியை செய்யறதே இல்லை பாபா சம்ஜாத்தே ஹே பாபா புரிய வைக்கிறார் குழந்தைகளே தேகி அபிமானி ஆகுவது மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்ய வேண்டிய விஷயமாகும் बल कोई चाट भी बेच देते हैं परंतु पूरा नहीं சில குழந்தைகள் தன்னை பற்றிய சார்ட்டும் பாபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அந்த சார்ட் எப்படி இருக்கு முழுமையாக இல்லை फिर भी कुछ अटेंशन रहता है சார்ட் கரெக்டாக இல்லை நல்லா இல்லை ரிசல்ட் நல்லா இல்லை சார்ட்டில் ஆனாலும் பாபா என்ன சொல்கிறார் சார்ட் எழுதியிருக்காங்களே அப்போ ஏதோ கொஞ்சம் கவனமானது இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் தேகி அபிமானி ஆகுவதற்கான கவனம் நிறைய பேருக்கு குறைவாக இருக்கிறது தேகி அபிமானியாக இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின் இல்லையா ரொம்பவும் சீத்தலமாக இருப்பாங்க குளிர்ந்த மனமாக இருப்பார்கள் பாபா மேலே அவங்களுக்கு என்ன ஆகும் அன்பு அதிகமாயிட்டே இருக்கும் वो इतना जास्ती बातचीत नहीं करेंगे அதிகமாக பேச மாட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது பேச்செல்லாம் குறைஞ்சிரும் ஏன் குறையும் பாபாட்ட நிறைய பேசுவாங்க மனுஷங்கள்கிட்ட கொஞ்சமாக பேசுவாங்க உனூக்கா பாப்சி லவ் ऐसा होगा जो बात मत पूछो தேகி அபிமானியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா மேலே அப்படி அன்பு இருக்கும் கேட்க வேண்டாம் அளவு கடந்த அன்பு பாபா மேலே வைத்திருப்பார்கள் आत्मा को इतनी खुशी होनी चाहिए जो कभी भी कोई मनुष्य को न हो ஆத்மாக்களாகி உங்களுக்கு அவ்வளவு குஷி என்பது ஏற்பட வேண்டும் எவ்வளோ குஷி அவங்கள மாதிரி ஒரு குஷி ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு மனுஷனை யாரும் பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோ குஷி இருக்கணும் லக்ஷ்மி நாராயணுக்கு தோ கியான் என்னைய லக்ஷ்மி நாராயணா கூட சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஞானம் இல்லையே ஞானம் யாருக்கு இருக்குது குஷினா என்ன துக்கம்னா என்ன அன்புனா என்ன இதை பற்றி ஞானமெல்லாம் யாருக்கு இருக்குது நமக்கு எப்படி குஷியாக இருக்கணுங்கிறார் பாபா உங்களை போல குஷியுடைய ஒரு மனிதன் யாருமே பார்க்க முடியாது அவ்வளோ குஷியில் இருங்க ஞான குழந்தைகளாக உங்களுக்கு இருக்குது பகவான் உங்களுக்கு படிப்பிக்கிறார் பகவான் हमको पढ़ाते हैं ये नशा भी तुम्हारे में कोई एक दो को रहता है பகவான் எனக்கு படிப்பிக்கின்றார் என்ற போதி கூட உங்களிடத்திலையும் கூட ஒரு சில பேருக்கு தான் இருக்கின்றது
वो नशा हो तो बाप की याद में रहे. அந்த நஷாவானது இருந்தது என்றால் அவங்களுக்கு பாபா நினைவும் இருக்கும். பாபா நினைவு இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க யார்? தேகி அபிமானியாக இருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நஷா சில பேருக்கு இருக்கிறது இல்லை. याद में रहने वालों की चलन बड़ी अच्छी ராயல் ஹோகி. நினைவு செய்யக்கூடிய குழந்தைகளுடைய நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும், ராயலாக இருக்கும். हम भगवान की बच्ची हैं. நாம் யார்? பகவானுடைய குழந்தைகள். इसलिए गायन भी है अतिंद सुख கோப் கோப்பியூசி பூச்சோ. அதனால தான் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. அத்தீந்திரி சுகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது யாரிடம் தெரிந்து கொள்ளலாம்? கோப்பீர்களிடம்தான் அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அந்த கோப்பீர்கள் யாரு? நாம தான். जो देही अभिमानी हो बाप को याद करते हैं. யாருக்கு அந்த அத்தீந்திரி சுகம் கிடைக்கிறது? யார் தேகி அபிமானியாக ஆகி பாபாவை நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் கிடைக்கின்றது. யாதுனி கர்த்தே ஹே. சில குழந்தை நினைக்கிறதே இல்லை. நீங்கள் என்ன குழந்தைன்னு பாருங்க. நினைக்காத குழந்தை ஷூபாபா மனசில் இடம் பிடிக்கவே முடியாது. பொதுவாக எல்லாருக்குமே மனசில் என்ன ஆசை இருக்கும்? நமக்கு யார் முக்கியமானவங்க இருக்காங்க, நமக்கு யார் பெரியவங்க இருக்காங்க, அவங்க மனசில் நம்ம இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்போ பெரியவர் யார்? பாபா. முக்கியமானவர் யார்? பாபா. நமக்கு யார் தேவை இந்த உலகத்தில்? பாபா. அப்போது பாபா நமக்கு தேவை. ஆனால் நம்முடைய லட்சணம் அப்படி இருக்கணும், நம்முடைய முயற்சி அப்படி இருக்கணும், நம்முடைய சேவா அப்படி இருக்கணும். நம்ம பாபா மனசில் இடம் பிடிக்கணும். 2 விஷயம் சொல்லியிருக்கார் பாபா. யார் தேகி அபிமானி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க பாபா மனசில் இடம் பிடிச்சிடுறாங்க. யாரோட உள்ளம் எப்போவுமே சத்தியமாக இருக்குது, உண்மையாக இருக்குது, அவங்க பாபா மனசில் இடம் பிடிச்சிடுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? சர்வீசேபிள் குழந்தை எப்போதுமே பாபா மனசுலையே இருக்காங்க. ஷிவ் பாபா மனசில் இடம் கிடைக்கலன்னா பிரம்மா பாபா மனசுலையும் உங்களுக்கு இடம் கிடைக்காது. उनकी दिल पर होंगे तो जोर इनकी भी दिल पर भी होंगे. சிவபாபா மனசில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பிரம்மா பாபா மனதிலும் இருப்பீர்கள். பாப் ஹரேக்கு ஜான்தே ஹே. பாபா ஒவ்வொருத்தரையும் பற்றியும் அறிந்திருக்கிறார். பச்சி खुद भी समझते हैं. குழந்தைகள் தானே அறிந்திருக்கிறார்கள். என்ன அறிந்திருக்கிறார்கள்? நான் என்ன சேவா பண்ணுறேன், நான் ஒரு நல்ல சேவாதாரியா இல்லையா, பாபா சொன்னது போல சேவா பண்ணுறேன்னா இல்லையா, இது எல்லாமே நீங்கள் தன்னை பற்றி புரிந்து கொள்ள முடியும். சர்வீஸ் கா ஷோக் பச்சோமே போத் ஓனா செய்யே. சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமானது குழந்தைகளிடம் அதிகமாக இருக்க வேண்டும். கோய்க்கு சென்டர் ஜமானே கா பி ஷோக் ரெட்டா ஹே. சிலருக்கு பார்த்தா சென்டர் திறக்கணும், இங்கே திறக்கணும், அங்கே திறக்கணும், அப்படி அதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. சிலருக்கு விதவிதமான சித்திரங்களை தயாரிக்கணும், அதில் ஆர்வம் இருக்குது. சிலருக்கு ஓடி ஓடி சேவை பண்ணணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், எல்லா பக்கமும் சேவைக்கு ஓடிட்டே இருக்கணும், அதில் ஆர்வம் இருக்குது. சில பேருக்கு பாபா நினைவில் பிரம்மா போஜன் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கணும், அதில் ஆர்வம் இருக்குது. புது புது விதமான போகு பாபாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. எல்லாமே என்ன, நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு சேவை தான். அதுவும் என்ன சொல்கிறார் பாபா? ஸ்தூலமான சேவை இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறார்? அநேக ஆத்மாவுக்கு பாபாவுடைய செய்தியை கொடுக்கக்கூடிய சேவை ரொம்ப முக்கியம். ஞானி தூ ஆத்மாவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எனக்கு பிரியமானவர்கள். जो बाप की याद में भी रहते हैं और सर्विस करने के लिए भी फतकते रहते हैं. சில குழந்தை பார்த்தா பாபா நினைவுலேயும் இருக்கிறாங்க, சேவை செய்கிறதுக்கு அப்படி போராடுறாங்க, முயற்சி அப்படி பண்ணுறாங்க. அந்த குழந்தையும் பாபாவுக்கு பிரியமான குழந்தை. कोई तो बिल्कुल ही सर्विस नहीं करते. சில குழந்தை அப்படி இருக்காங்க. எப்படி இருக்காங்க? சேவை பண்ணுறதே கிடையாது, बाबा சொல்கிறத கேட்குறதே கிடையாது. बाप तो जानते हैं ना कहाँ किसको सर्विस करनी चाहिए.
பாபாவுக்கு தெரியும் இல்லையா யாரு எங்கே எப்படி சேவா பண்ணணுங்கிறது தெரியும் இல்லையா? परंतु देह अभिमान के कारण अपनी मत पर चलते हैं. ஆனால் தேகாபிமானத்துக்கு வசமாக இருக்கிறதுனால தன்னோட வழிப்படி இஷ்டம் போல நடக்கிறாங்க. அவங்க பாபா மனதில் இடம் பிடிப்பதில்லை. अज्ञान काल में भी कोई बच्चा बदचलन वाला होता तो बाप की दिल पर नहीं रहता. உதாரணம் என்ன சொல்றார் பாபா? அஞ்ஞான உலகத்திலையும் ஏதோ ஒரு குழந்தையோட நடத்த லௌகிக்கத்தில் சரியில்லை அப்படின்னா அந்த குழந்தை அப்பா மனசில் இருக்காது. அப்பா மனசில் இருக்காது. லாயக்கில்லாத குழந்தையா இருக்கிறாங்க. சகவாசத்தில் போய் கெட்டு போயிடுறாங்க. यहाँ भी जो सर्विस करते हैं वही बाप को प्यारे लगते हैं. நல்ல வேலை செய்கிற குழந்தைய தான் அப்பாவுக்கு பிடிக்கும். அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே யாரை பிடிக்கும்? நல்ல வேலை செய்கிற குழந்தைய பிடிக்கும். வேலையே செய்யாத குழந்தை சும்மாவே இருக்குது, ஒரு துரும்பு கூட அசைக்க மாட்டேங்குது வீட்டில். அப்படி இருக்கிற குழந்தைய அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அந்த மாதிரி தான் இங்கேயும் கூட நிறைய நமக்கு சேவா இருக்குது. பாபாவுடைய சேவா நிறைய இருக்குது. அப்போ சேவா செய்கிற குழந்தை தான் பாபாவுக்கு பிடிக்குது. समझते हैं तकदीर अनुसारी पढ़ेंगे. அதிர்ஷ்டத்தின் அனுசாரம்தான் படிப்பையும் கூட படிப்பார்கள். फिर भी प्यार किस पर रहेगा? ஆனாலும் அன்பு யார் மேலே இருக்கும்? वो तो कायदा है ना. அன்பு சும்மா வந்துடாதே, அதுக்கும் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? अच्छी बच्चों को बहुत प्यार से बुलाएंगे. நல்ல குழந்தைகளை அன்பா அழைப்பார்கள். क्योंकि तुम बहुत सुखदाई हो तो पिता स्नेही हो. நீ ரொம்ப சுகம் கொடுக்குற குழந்தை, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற அன்பான குழந்தை. ஒரு அப்பா எப்படி அன்பு கொடுப்பாரோ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் கூட இருக்காங்க. जो बाप को याद ही नहीं करते उनको पिता स्नेही तोड़ी केंगे. அப்பாவுக்கு பிடிச்ச குழந்தை பிதா ஸ்னேகினா என்ன? அப்பா குழந்தை சொல்கிறோம் இல்லையா, இது அப்பாவுக்கு குழந்தை. ஏன்னா அப்பாவுக்கு அந்த குழந்தை தான் ரொம்ப பிடிக்குது. யார் பாபா நினைப்பதில்லையோ அவர் தந்தைக்கு ஸ்நேகமானவராக ஆக மாட்டார்கள். சிவபாபாவுக்கு அன்பானவர் ஆகலைன்னா பிரம்மா பாபாவுக்கும் அவர்கள் அன்பானவர்களாக ஆக முடியாது. ஃபஸ்ட்டு அன்பு யார் மேலே வரணும்? பாபா மேலே அன்பு வரணும். ஃபஸ்ட்டு அன்பு பாபாவுக்கு குழந்தை மேலே வரணும், சிவபாபாவுக்கு வரணும். அப்போ தான் பிரம்மா பாபாவுக்கு வரும். जो बाप का स्नेही होगा, கனெக்ஷனோட கண்டினியூட்டி பாயிண்ட் சொல்கிறார் பாபா. தேகி அபிமானியாக இருக்கக்கூடியவங்க பாபா மேலே உண்மையான அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க சர்வீஸேபிளாக இருப்பாங்க. சேவா பண்ணணுங்கிற ஆசை ஆர்வம் யாருக்கு வரும்? தேகி அபிமானியாக இருக்கக்கூடியவர்களுக்கு. அப்படி சர்வீஸ் சேவபிளாக இருக்கக்கூடியவங்க பிதா ஸ்னேகம் கொண்டவராக ஆயிடுறாங்க. அப்படி பாபா மேலே அன்பு வச்சுருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களோட பேச்சு, அவங்களோட நடத்தை மிக இனிமையானதாக அழகானதாக இருக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. विवेक ऐसा कहता है बल टाइम है परंतु शरीर पर कोई भरोसा थोड़ी है. நம்முடைய புத்தி கூறுகிறது. என்ன கூறுகிறது? எல்லாம் பாபா சொன்ன மாதிரிலாம் செஞ்சுருவோம், ஆயிடுவோம், நிறைய டைம் இருக்குது, நம்ம செய்யாமல் எங்கே போகிறோம், டைம் இருக்க செஞ்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க குழந்தைங்க. உங்கள் புத்தி அப்படி கூறினாலும் கூட இந்த சரீரத்து மேலே எந்த விதமான நம்பிக்கை கிடையாது. ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு எப்போ போகுன்னு தெரியாது. பேட்டே பேட்டே ஆக்சிடெண்ட் ஹோ ஜாத்தே ஹே. இருந்த இடத்துலையே என்ன ஆகிடுறாங்களா? ஆக்சிடெண்ட் ஆகிடுறாங்க. சில பேர் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, வீட்டில் இருந்தபடியே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. சிலர் ஆக்சிடெண்ட்டில் சரீரத்தை விட்டுடுறாங்க. சிலருக்கு நோய் வந்துடுது, நோயினால் சரீரத்தை விட்டுடுறாங்க. மரணமானது திடீரென்று வந்து விடுகிறது. உங்களுடைய சுவாசத்தின் மீது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. சுவாசம் உங்கள் உடலை விட்டு எப்போ போவோ தெரியாது. இயற்கையினுடைய சீற்றங்களும் கூட இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். மழை பெய்யாத ஒரு காலகட்டத்தில் மழை பெய்யுது. மழை காலமே கிடையாது, ஆனால் மழை பெஞ்சு
நிறைய நஷ்டத்தை விளைவித்து விடுகிறது. இப்படி இயற்கை கூட துக்கத்தை கொடுக்குது. இந்த உலகமே துக்கத்தை கொடுக்கக்கூடிய உலகம். बाप भी ऐसे समय पर आते हैं जबकि महान दुख है. பாபாவு கூட எப்போ வரார் இந்த பூமிக்கு? எப்போ மகான் துக்கம் ஏற்படுகிறதோ, ரத்த ஆறு ஓடுகிறதோ, அப்பேற்பட்ட துக்கம் நிறைந்த நேரத்தில் தான் பாபா அந்த பூமிக்கு அவதாரம் செய்கிறார். கோஷிஷ் करनी चाहिए हम अपना पुरुषार्थ कर 21 जन्म का कल्याण कर लेवे. ஆக நம்ம முயற்சி செய்து நம்முடைய 21 ஜென்மத்துக்கு நாம் நன்மையை செய்துவிட வேண்டும். 21 ஜென்மத்துக்கான ஒரு நன்மையை இந்த ஒரு ஜென்மத்தில் செய்துவிட வேண்டும். அதற்கான புருஷார்த்தம் செய்யுங்க. நிறைய பேருக்கு தனக்கு நன்மை பண்ணணுங்கிற கவலை கூட வரமாட்டேங்குது. பாபா என்ன சொல்கிறார்? தன் மேலே தானே கருணை காட்டுங்க சொல்கிறார் இல்லையா முந்தானத்து முரளியில். தன் மீது தானே கருணை காட்டுங்க. நீங்கள் கிளாஸ்க்கு வரலையா? கருணை இல்லை. யோகா பண்ணலையா? கருணை இல்லை. உங்கள் மேலே உங்களுக்கு கருணை இல்லைன்னு தானே அர்த்தம். बाबा यहाँ बैठे मुरली चलाते हैं तो भी बुद्धि सर्विसेबल बच्चों तरफ रहती है. பாபா இங்கே உட்காந்து முரளி சொல்கிறார். ஆனால் அவரோட புத்தியெல்லாம் எங்கே போதா? எந்த குழந்தை சர்வீஸேபிள் குழந்தையா இருக்குது அந்த குழந்தையின் பக்கம் பாபாவோட கவனம் போதா. என்ன பாயிண்ட் சொன்னால் அந்த குழந்தைக்கு பிடிக்கும், அந்த குழந்தை அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் சேவையில் பயன்படுத்தும், அப்படி பாபாவுக்கு தோணுது. अब शंकराचार्य को प्रदर्शनी में बुलाया. नहीं तो ये लोग ऐसे कहाँ जाते नहीं हैं. சங்கராச்சாரியரை கண்காட்சி நடந்து கொண்டிருக்கூடிய அந்த விழாவுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லது. இல்லைன்னா இவங்க எங்கேயுமே போகிறது கிடையாது, நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறீங்களா, ரொம்ப நல்லது. बड़े घमंड से रहते हैं उनको मान भी देना पड़े. சங்கராச்சாரிய போன்றவர்களுக்கு நீங்கள் ரொம்ப மரியாதையும் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஊப்பர் சிங்காசன் பர் பிட்டானா படே, அவங்களுக்குன்னு ஒரு உயரமான சிம்மாசனத்தை பண்ணி அந்த சிம்மாசனத்தில் அவங்கள உட்கார வைங்க. ऐसे नहीं साथ में बैठ सकते हैं. रिकॉर्ड उनको बहुत चाहिए. உங்கள் கூடவே அவங்கள உட்கார வைக்க முடியாது. அவங்களோட சிம்மாசனம் மட்டும் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் உயரமாக இருக்கணும். அப்படித்தான் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். பாதி நம்மளாம் இருக்காங்கன்னா, நம்முடைய சேவையில் இப்போ நிகழ்ச்சிக்கு நம்ம அழைப்பு கொடுக்குறோன்னா அவங்களுக்குன்னு ஒரு சிம்மாசனத்தோடு தான் அவங்க வருவாங்க. வரும்போதே அவங்களோட ஒரு சிம்மாசனத்தை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த சிம்மாசனத்தில் தான் அவங்க அமருவாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? நீங்களே என்ன பண்ணுங்க, சிம்மாசனத்தை அவர்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருங்க. निर्माण हो तो फिर चांदी आदि का सिंहासन भी छोड़ दे. बाप देखो कैसे साधारण रहते हैं. அவங்க வெள்ளி சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. அவங்க ரொம்ப பணிவாக இருக்காங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதை விட்டுட்டு வேற ஒரு சாதாரண சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்வார்கள். எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா? இந்த பாபா பாருங்க, சிவ பாபா சாதாரணமாக இருக்கார். அவர் வருவது எப்படி? சாதாரண சரீரத்தில், பழைய சரீரத்தில். ஆனால் இவரை பற்றி யாருக்குமே தெரியாது. சங்கராச்சாரியர் வராருன்னு வெள்ளி சிம்மாசனம் என்ன, தங்க சிம்மாசனம் என்ன, இல்லை விசேஷமான சிம்மாசனம் என்ன, இதெல்லாம் போட்டு தான் அவங்க உட்கார்றாங்க. ஆனால் சிவபாபா மிக சாதாரணமாக இருக்கிறார். இந்த சிவபாபா பற்றி கூட சிலர் தான் அறிந்திருக்கிறார்கள். பாபா எவ்வளோ நிரகங்காரியாக இருக்கிறார். ये तो बाप और बच्ची का संबंध है ना. இங்கே அப்பா மற்றும் குழந்தை என்ற சம்பந்தம் இருக்கிறது அல்லவா. जैसे लौकिक बाप बच्चों के साथ रहते, खाते खिलाते, இப்படி லௌகிக் அப்பா கூடவே இருக்காங்க, கூடவே சாப்பிடுவாங்க, கூடவே இருப்பாங்க, எல்லாமே எல்லாம் கூடவே தான். அதுபோல் இவர் யார்? அப்பா. என்னப்பா இவர்? எல்லையற்ற அப்பா. சன்னியாசியும் ஆதிக்கோ பாப்கா பியார் நை மில்தா. சன்னியாசிகளுக்கெல்லாம் தந்தை என்ற அன்பு கிடைப்பதில்லை. நம்ம அப்பாங்கிற சம்பந்தம் வச்சு அவருக்கு குழந்தையாயிட்டோம்,
அப்பாவோட அன்பை அடைஞ்சிட்ருக்குறோம். இந்த அன்பு அவர்களுக்கு கிடைக்கிறதில்ல. तुम बच्चे जानती हो कलब कलब हमको बेहद की बाप का प्यार मिलता. நாம குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்குறோம், கல்பா கல்பா நமக்கு எல்லையற்ற பாபாவுடைய அன்பு கிடைக்கின்றது. எவ்வளோ பெரிய பாகியசாலிகள், எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அதனால தான் பாபா என்ன சொல்கிறார், நீங்கள் எப்போவுமே லக்கி சோல், லக்கியான குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார். பாப் ஃபூல் பனானைக்கு போத் மெஹனத் கர்த்தே ஹே. பாபா நம்மை மலர் போல ஆக்குவதற்கு மிகவும் முயற்சி செய்கிறார். परंतु ड्रामा अनुसार सब तो गुलगुल बनते नहीं है. ஆனால் ட்ராமா அனுசாரமாக அனைவருமே மலர் போன்று ஆகுவது கிடையாது. பாபா சொல்கிறாங்க, ஆஜ் போத் அச்சி அச்சி கல் விகாரி ஹோ ஜாத்தே ஹே. இன்றைக்கு பார்த்தா நல்ல குழந்தையா இருக்காங்க, நாளைக்கு பார்த்தா விகாரி குழந்தையாயிடுறாங்க. பாப் கேங்கே தக்குதீர் में नहीं है तो और क्या करेंगे. பாபா உடனே என்ன சொல்கிறார், அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் அவங்க முயற்சி என்ன பண்ணுவாங்க. போத்தோக்கி கந்தி சலன் ஓ படுத்தி ஹே. நிறைய பேர் இடத்துல பார்த்தா கெட்ட நடத்தையே கெட்ட நடத்தையாக இருக்குது. ஆக்யாக்கா உல்லங்கன் கர்த்தே ஹே. பாபாவுடைய கட்டளையை மீறி விடுகிறார்கள். ईश्वर की मत पर भी नहीं चलेंगे तो उनका क्या हाल होगा. ஈஸ்வரன் கொடுத்த வழிப்படி நடக்கவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமை என்னவாகும். ஊஞ்சி தி ஊஞ்ச் பாப் और तो कोई है नहीं है. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா மட்டும்தான், வேறு யாருமே உயர்ந்தவர்கள் கிடையாது. फिर देवतों की चित्र में देखेंगे ये लक्ष्मी नारायण ही ऊंचे ते ऊंच है. அடுத்து தேவதைகளுடைய ஒரு கணக்கில் பார்த்தீர்கள் என்றால் உயர்ந்தவர்கள் யாரு, லக்ஷ்மி நாராயணா, இவங்க தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் பாபாக்கு அடுத்து. परंतु मनुष्य ये भी नहीं जानते इनका ऐसा किसने बनाया. இவ்வளோ உயர்ந்த லக்ஷ்மி நாராயணா இவர்களை இப்படி ஆக்குனது யார் என்பதும் யாருக்கும் தெரியாது. बाप तुम बच्चों को रचता रचना की नॉलेज अच्छी रीति बैठ समझाते हैं. பாபா நமக்கு படைப்பாளரை பற்றியும் படைப்பை பற்றிய ஞானத்தை நன்றாக புரிய வைக்கிறார். तुमको तो अपना शांति धाम सुख धाम ही याद आता है. நமக்கு நம்முடைய சாந்தி தாமமும் சுகதாமமும் தான் நினைவுக்கு வருகின்றது. सर्विस करने वालों के नाम स्मृति में आते हैं. சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுடைய பெயரெல்லாம் நினைவுக்கு வருதா பாபாக்கு. जरूर जो बाप की आज्ञाकारी बच्चे होंगे उनकी तरफ ही दिल जाएगी. கண்டிப்பாக யார் பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களின் பக்கம்தான் பாபாவுடைய மனசும் போகும். எல்லையற்ற பாபா ஒரே ஒரு முறைதான் வருகிறார். லௌகிக தந்தையோ ஜென்மா ஜென்மா கிடைக்கிறாங்க, சத்தியுகத்திலே கிடைக்கிறாங்க. ஆனால் எல்லையற்ற பாபா ஒரே ஒரு முறை தான் நமக்கு இங்கே கிடைக்கிறார். இப்போ இந்த படிப்பு மூலமா நாம் பதவியை பெறுகின்றோம். இதுவும் நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்கிறோம். பாபா மூலமா நாம் புது உலகம் செல்வதற்கு படித்து கொண்டிருக்கின்றோம். இதுவும் உங்களுடைய புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். இது மிகவும் சகஜமானது. सब जो बाबा खेल रहे हैं अनाइस कोई आ जाते हैं तो बाबा चट वहाँ ही उनको नॉलेज देने लग पड़ेंगे. பாபா எப்போதுமே சர்வீஸபிள். பாபா விளையாடிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, திடீர்னு அப்போ யாராவது வந்துடுறாங்க ஞானம் கேட்குறதுக்கு. அப்போ பாபா அங்கேயே அந்த இடத்துலையே அவங்களுக்கு என்ன பண்ணுவார், ஞானம் கொடுத்துருவார். அங்கே அந்த சாக்கார பாபா தெரிய மாட்டார், ஆக்கார பாபா தான் தெரிவார். बेहद के बाप को जानते हो, बाप आए हैं पुरानी दुनिया को नई बनाने. பாபா வந்திருப்பதே பழைய உலகத்தை புது உலகமாக ஆக்குவதற்கு. ராஜயோகத்தை பாபா கற்றுக் கொடுக்கிறார். பாரதவாசிகளுக்குத்தான் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன பாரதம் தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. அங்கே தேவி தேவதைகள்
ராஜ்யம் செய்தார்கள். இப்போ அந்த பாரதமோ நரகமாக இருக்கிறது. இந்த நரகத்தை மீண்டும் சொர்க்கமாக பாபா தானே ஆக்குவாரு. ऐसी मुख्य बात याद कर कोई भी आए तो उनको बैठ समझाओ. இது போன்று முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை புரிய வைங்கள். तो कितना खुश हो जाए. இதெல்லாம் கேட்டாங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா. சிர்ஃப் போலோ பாப் ஆயா ஹுவா ஹே. இதை மட்டும் சொல்லுங்க, பகவான் வந்திருக்கிறார். ये वही महाभारत लड़ाई है जो गीता में गाई हुई है. இப்போ நடக்க போகிற யுத்தம் கூட, மகாபாரத யுத்தம் கூட அதே மகாபாரத யுத்தம் தான். இதே மகாபாரத யுத்தம் கீதையில் வர்ணிக்கப்பட்ட மகாபாரத யுத்தம். எப்பெல்லாம் இந்த உலகத்தில் அதர்மம் தலை தூக்குமோ அப்போது அந்த நேரத்தில் அதர்மத்தை அழிச்சு சத்திய தர்மத்தை நிலநாட்ட நான் வரேன் என்று கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இது அப்படின்னு அண்டர்லைன் பண்ணுங்க. கீதையினுடைய பகவான் வந்திருந்தார். கீதா சுனாய்த்தி, கீதையும் சொன்னார். அவர் கிஸ்லியே எதுக்காக கீதையை சொன்னார்? கீதையினுடைய பகவான் மனிதர்களை தேவத்தையாக ஆக்குவதற்குத்தான் அவர் கீதையை சொன்னார். கீதா ஞானம் கேட்டால் என்ன ஆயிடலாம்? மனிதன்லேருந்து தேவத்தை ஆயிடலாம். பாப் சிர்ஃப் கேத்தி முஜ் பாப்கோ ஒரு வருஷத்துக்கு யாத் கரோ. பாபா இது மட்டும்தான் சொல்கிறார், தந்தையாகிய என்னையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்கள். இது துக்கதாமம். இத்தனா புத்திமே யாத் ரஹே தோபி குஷி ரஹே. இவ்வளவு நினைவு உங்களுக்கு இருந்துட்டா கூட போதும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். எவ்வளோ நினைவு? அப்பா நினைவு, ஆஸ்தி நினைவு. हम आत्मा बाबा के साथ जाने वाली है शांति धाम. நம்ம ஆத்மாக்கள் பாபாவோடு சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவோம். இந்த நினைவு இருந்தால் கூட போதுமானது. அங்கிருந்து நம்ம ஆத்மா நடிப்பதற்காக முதலில் சுகதாமத்துக்கு வருவோம். ஜெய்சி காலேஜ் மீ படுத்தே ஹே தோ சமஸ்தே ஹே. எப்படி காலேஜில் படிக்கிறாங்கன்னா படிக்கக்கூடியவர்கள் புரிஞ்சிட்ருப்பாங்க, நாம் இந்த படிப்பை முடிச்சிட்டோன்னா என்ன பதவியை அடைய போகிறோம். டாக்டருக்கு படிக்கிறாங்க, வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு படிச்சுட்ருக்கும் போதே பதவியினுடைய நினைவுங்கிறது தானாகவே வரும். பதவி அடைஞ்சிரும், இவ்வளோ சம்பாதிப்போம், அப்படியே நினைவுகள் என்ன அவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் அவங்களுக்கு? அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது குஷி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே போல தான் நமக்கு கூட இந்த குஷிங்கிறது வேணும். நம்ம எல்லையற்ற பாபாட்ட இருந்து இந்த ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்குறோம். ஆஸ்தி வாங்கின பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு சென்று மாளிகை கட்ட ஆரம்பிச்சிருவோம். सारा दिन बुद्धि में ये चिंतन रहे तो खुशी भी हो. முழு நாளும் உங்களோட புத்தியில் இது போன்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். अपना और दूसरों को भी कल्याण करे. தனக்கும் நன்மை செய்யுங்க, பிறருக்கும் நன்மை செய்யுங்க. जिन बच्चों के पास ज्ञान धन है उनका फर्ज है தான கருணா. யாரிடத்துல ஞானம் என்ற செல்வம் இருக்கின்றதோ அவர்களுடைய கடமை என்ன? அந்த செல்வத்தை தானம் செய்ய வேண்டும். ஒருவேளை செல்வம் இருக்கு, செல்வ செழிப்பானவர்கள் யாருக்குமே ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவோம்? கருமின்னு சொல்லுவோம், கஞ்சூசுன்னு சொல்லுவோம். அதுபோல் என்ன சொல்கிறார் பாபா? ஞான செல்வத்தையும் நீங்கள் தானம் செய்யவில்லை என்றால் நீங்கள் யார்? கஞ்சூஸ், கருமி. உன்கி பாஸ் தன் ஹோத்தி பி ஜேசே கி ஹே நெய்யே. அவர்களிடத்துல செல்வம் இருந்தும் இல்லாத நிலைதான். अच्छी अच्छी महारथी बच्ची जो है वो सदैव बाबा की दिल पर चढ़े रहते हैं. நல்ல நல்ல மகாரதி குழந்தைகள் எப்போவுமே பாபா மனசிலேயே இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். कोई कोई के लिए ख्याल रहता है कि शायद टूट पड़े. சில குழந்தைய பற்றி சிந்தனை வருதா, இது தாங்காது, இந்த குழந்தை உறுதியாக இருக்காது அப்படிங்கிற எண்ணெல்லாம் கூட வருகின்றது. ஏன்னா சூழ்நிலையே அவங்களுக்கு அப்படி இருக்கு. தேக அகங்கார் பௌத் சடா ஹுவாஹே. என்ன சூழ்நிலை அப்படி இருக்கா? தேக அகங்காரத்தில் அப்படி ஏறி இருக்காங்க. அகங்காரம் இவ்வளோன்னு இல்லை, ஏகப்பட்ட அகங்காரத்தோடு இருக்காங்க.
कोई भी समय हाथ छोड़ दे और जाकर अपने घर में रहे. எப்போ வேணுனாலும் அவங்க பாபா கையை விட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகலாம். அந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க சில பேர். அவங்களுடைய வீட்டுக்கு போகலான்னு என்ன, எங்கேருந்து வந்தாங்களோ லௌகிக்க வீடு அங்கே போயிடலாம், அப்படி அங்காரத்தோடு இருக்காங்க. முரளி बहुत अच्छी चलाते हैं. ஆனால் முரளி மட்டும் பார்த்தா நல்லா சொல்கிறாங்க, ஆனால் தேக அபிமானமும் நிறைய இருக்கு. थोड़ा भी बाबा सावधानी देंगे तो जट टूट पड़ेंगे. அப்படி தேக அகங்காரம் கொண்டவர்களுக்கு பாபா கொஞ்சம் ஏதாவது எச்சரிக்கை செய்து விட்டால் கூட அவங்க என்ன ஆயிடுவாங்களா, பாபா கையை விட்டு போயிடுவாங்க, உடனே டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. எதுவும் அவங்களுக்கு சொல்ல முடியாது, நல்லது சொல்ல முடியாது, ரைட்டான விஷயத்தையும் சொல்ல முடியாது. நீ तो गायन है, प्यार करो चाहे टुकराओ. ஆனால் சங்கமேத்தினுடைய மகிமை என்ன, அடித்தாலும் சரி அன்பு கொடுத்தாலும் சரி, பாபா நீங்கள் எனக்கு கிடைச்சிட்டீங்க, நான் உங்கள் வாசலை விட்டு போக மாட்டேன். இதுதான் பாடல் இருக்குது, இதுதான் சங்கமேத்தினுடைய மகிமை இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட மகிமை கொண்ட சங்கமயுகத்தில் சில குழந்தை எப்படி இருக்காங்களா, தொட்டாம் சுருங்கியாக இருக்காங்க. ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ஒன்று கேட்டுறக்கூடாது, உடனே डिस्टर्ब ஆகிடுவாங்க. यहाँ बाबा राइट बात करते तो भी गुस्सा चढ़ जाता है. இங்கே பாபா சரியான விஷயத்தையே பேசினால் கூட கோபம் ஏறி விடுகிறது. ऐसे बच्चे भी है. இந்த மாதிரி குழந்தைலாம் இருக்காங்க பாபாக்கு. ஏகப்பட்ட குழந்தை இல்லையா, அதில் பல வெரைட்டி குழந்தையும் இருக்காங்க. சில குழந்தை பார்த்தா மனசில் பாபாவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டே இருக்காங்க, நன்றி பாபா நன்றி பாபான்னு. அந்த ஆங்காரத்தோடு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நன்றினா என்னன்னே தெரியாது. சிலர் பார்த்தா உள்ளே எரிஞ்சிட்டே இருக்காங்க, எரிஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. மாயா தேக அபிமானத்தை உண்டு பண்ணி விடுகிறது. கை ऐसे भी बच्चे हैं जो मुरली सुनते नहीं. சில குழந்தை அப்படி இருக்காங்க, முரளி கேட்கறதே இல்லை. சில குழந்தை அப்படி இருக்காங்க, முரளி கேட்காம இருக்க முடியறது இல்லை. சாப்பிட மாட்டாங்க, முரளி கேட்கலன்னா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அப்படி குழந்தையும் இருக்கிறாங்க. முரளி நீங்கள் படிக்கலைன்னா நஷ்டம் யாருக்கு, உங்களுக்கு தானே. तो जहाँ शंकराचार्य आदि प्रदर्शनी में आते हैं, सर्विस अच्छी होती है तो वो समाचार सबको भेजना चाहिए. அடுத்து பாபா சொல்கிறார், எங்கேயாவது சங்கராச்சாரியரை போன்றோர்கள் திறப்பு துவக்க விழா நிகழ்ச்சியெல்லாம் செய்ய வராங்க அப்படின்னா, படவலக்க கண்காட்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு, அப்போ அங்கே நல்ல சேவைங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்படி சேவை நடந்திருந்தால் அந்த சேவையினுடைய சமாச்சாரத்தை அனைவருக்கும் அனுப்ப வேண்டும். எல்லோரும் தெரிந்து கொண்டு அவர்களும் என்ன பண்ணுவாங்க, பிறரும் சேவா சமாச்சாரத்தை கேட்டுட்டு அவங்களும் அதுபோன்று சேவை செய்வதற்கு கற்றுக்கொள்வார்கள். சேவையில் ஒரு பொழுதுமே கலைப்படைய வேண்டாம். நிறைய பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். பாபா को तो यही होना रहता है, सबकी नॉलेज मिले. எல்லாருக்கும் அந்த ஞானம் கிடைச்சிடணும் அப்படிங்கிற அந்த கவலை பாபாக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்குதா? பாபாவுக்கு மட்டும்தான் அந்த கவலை இருக்கணுமா? நமக்கும் அந்த கவலை வேணும். சேவை என்பது என்ன, நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டார் பாபா. கடமையை செய்கிறதுக்கு யாராவது சொல்லிகிட்டே இருக்கணுமா என்ன? அவரவருடைய கடமை அவர் என்ன பண்ணணும், செய்துட்டே இருக்கணும். பச்சோக்கு பி உன்னதி ஹோ. அடுத்து என்ன கவலை இருக்கா பாபாவுக்கு? ஒன்று, எல்லாருக்கும் அந்த ஞானம் கிடைச்சிடணும் அப்படிங்கிற கவலை இருக்குது. அடுத்து குழந்தைகளுக்குள்ள முன்னேற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கணும், அந்த கவலை இருக்குது. रोज मुरली में समझाते रहते हैं. ये रूहानी सर्विस है मुख्य. தினமும் முரளியில் பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஆன்மீக சேவை செய்வது முக்கியமானது. கேட்க வேண்டும், மேலும் சொல்ல வேண்டும், ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். எதில்? சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். बैच लेकर रोज मंदिर में जाकर समझाओ कि लक्ष्मी नारायण कैसे बने. நீங்கள் பேட்ச் வச்சுருக்கீங்க இல்லையா, லக்ஷ்மி நாராயணா போட்ட
அந்த படம் போட்ட பேட்ச் இருக்குது. அந்த பேட்சை வச்சுக்கிட்டு போங்க, கோயிலுக்கு போங்க. இந்த லக்ஷ்மி நாராயணா இந்த மாதிரி நிலையை எப்படி அடைஞ்சாங்க, இவங்களை எப்படி ஆக்குனது யார் அப்படின்னு கேட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாபா பற்றி புரிய வைங்க. இப்போது அவங்க எங்கே போனாங்க, இவங்க எப்படி ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு கேட்டு புரிய வைங்க. கோயில் வாசலில் போய் உட்காருங்க. யார் வந்தாலும் சொல்லுங்கள், லக்ஷ்மி நாராயணா யார், இவங்க பாரதத்தை எப்படி ஆட்சி பண்ணினாங்க, இதெல்லாம் சொல்லுங்க. எப்படி ஹனுமான் செப்பல் போடுற இடத்துலலாம் போய் உட்கார்ந்துருந்தார் இல்லையா, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது இல்லையா. சேவை பண்ணுறதுக்கு இடமா முக்கியம். இடம் இல்லைன்னா செருப்பு போகிற இடத்துல கூட நின்றுட்டு என்ன பண்ணலாம், ஞானம் சொல்லலாம். சேவிக்கான யுக்திகள் நிறைய இருக்கிறது. परंतु अमल में बहुत कोई मुश्किल आते हैं, सर्विस बहुत है, சேவா நிறைய இருக்குது, சேவா பண்ணுறதுக்கான யுக்தியும் நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப சில பேர் தான் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். கண்ணில்லாத குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். யார் சேவை செய்வதில்லையோ, யாருடைய புத்தி சுத்தமாக இல்லையோ, அவங்களுக்கு தாரணை என்பது ஆகாது. நீங்கள் ஞான ரத்னத்தை தானம் பண்ணிட்டே இருங்க. கோய் சாவுக்கார் ஆயத்து போல ஆப்கோ சௌகாத்து தேத்தே ஹே. யாராவது செழிப்பானவர்கள் வந்தாங்க, பணக்காரங்க வந்தாங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு இதை நாங்கள் பரிசாக கொடுக்குறோம். லிட்ரேச்சர் என்ன பண்ணுங்க, பரிசாக கொடுங்க. இந்த பேட்சுக்கு ரொம்ப 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 மரியாதை கொடுக்க வேண்டும். பாபா ரொம்ப மரியாதை வைத்திருக்கிறார். ஆனால் சிலருக்கு மரியாதையே இல்லை. பேட்சை போட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, பல இடங்களில் போய் நியமத்துக்கு புறமான காரியங்களை செய்கிறாங்க. இந்த பேட்சில் நிறைய ஞானம் நிரம்பி இருக்கிறது. சத்திய கீதா ஞானம் இந்த பேட்சில் நிரப்பி இருக்கிறது. சத்தியமானவருடைய அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய பேட்ச் இது. அவ்வளவு மரியாதை என்பது இந்த பேட்சுக்கு நீங்கள் கொடுக்கணும். बाप को और पढ़ाई को छोड़ना ये तो बड़े से बड़ा आपघात है. பாபாவையும் படிப்பையும் விட்டு விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு தற்கொலையாகும். பாபா சொல்றார், பாபாவுடைய ஒரு ஆயிட்டு பாபாவை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்கன்னா இது போல மகா பாவம் வேறு எதுவுமே கிடையாது. குழந்தைகள், நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா. யாது கரேங்க தோ குஷி பி ரஹேகி. நினைவு செய்தீர்கள் என்றால் சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கும். யாதன ரெனேசே பாப் பசம் நீ ஹோங்கே. நினைவு செய்யவில்லை என்றால் பாவமானது அழியாது. அடாப்ட் ஹுயே தோ குஷி கா பாரா சட்னா சாயே. பாபா உங்களை தத்தெடுத்த பிறகு உங்களுக்கு சந்தோஷம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பரந்து ஆனால் மாய நிறைய தடைகளோ ஏற்படுத்திடுறது. அப்படியே யார் பக்குவம் இல்லாத குழந்தையா இருக்காங்க, அவங்கள மாயக்கீழ தள்ளி விட்டுடுது. ये बेहद की राजधानी स्थापना हो रही है. इसमें खर्ची आदि की कोई बात नहीं है. எல்லையற்ற ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதற்கு எந்த செலவு போன்ற விஷயங்கள் ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு கிடையாது. குமாரிகள் வராங்க, கற்றுக்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தனக்கு சமான் ஆக்குறாங்க. இங்கே ஃபீஸ்லாம் வாங்கிறது கிடையாது. பாபா சொல்கிறார், நான் உனக்கு சொர்க்க ராஜ்யத்தையே கொடுக்குறேன், ஆனால் நான் சொர்க்கத்துக்கு வருவதில்லை. ஷிவ் பாபா வள்ளலாக இருக்கிறார். அவருக்கு போய் நீங்கள் என்னத்தை செலவு பண்ண போகிறீங்க? பாபாவுக்கு செலவு பண்ண அந்த பாபாவுக்கு செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா யாருக்கா பண்ணியிருக்கோம் அந்த செலவு? கூட தனக்காகத்தான். ஆக பாபா எப்பேற்பட்டவர்? வள்ளல். இந்த பிரம்மா பாபாவே எல்லாவற்றையும் சிவ பாபாவுக்கு கொடுத்துட்டாரு, அவரை வாரிசாக்கிட்டாரு. ரிட்டன் என்ன கொடுத்தாரு? சிவ பாபாவிற்கு ராஜ்ய பதவியை கொடுத்தாரு. முதலான ஒரு உதாரணமானவர் யாரு செய்யறதுல? பிரம்மா பாபா. நல்லது.
मीठे मीठे सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणिकाன मुख्यமான पॉइंट, फर्स्ट पॉइंट, पिता स्नेही बनने के लिए बहुत बहुत सुखदायी बनना है। பிதாவுக்கு பிரியமானவராக ஆகுவதற்கு மிக மிக சுகம் கொடுக்கக்கூடியவராக ஆக வேண்டும். தன்னுடைய பேச்சு நடத்தை மிகவும் இனிமையானதாக ராயலானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். சர்வீசேபிளாக ஆக வேண்டும். நிரகங்காரியாகி சேவை செய்ய வேண்டும். இத்தனை பாயிண்ட் எதுக்காக? பிதா ஸ்நேகியாக ஆகுவதற்காக. ரெண்டாவது பாயிண்ட், படிப்பு மற்றும் பாபாவை விட்டுவிட்டு தன்னை கொலை செய்து கொள்ளக்கூடிய மகா பாப்பியாக ஆக வேண்டாம். முக்கியமானது ஆன்மீக சேவை. இந்த சேவையில் ஒரு பொழுதும் கலைப்படைய வேண்டாம். ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். அதில் கஞ்சுசாக ஆக வேண்டாம். वरदानम, सदा निज दाम और निज स्वरूप की स्मृति से उपराम न्यारे प्यारे பவ. சதா உண்மையான இருப்பிடம், உண்மையான தாமம், பரந்தாமம் மற்றும் நிஜ சொரூபத்தினுடைய நினைவு மூலமா, நிஜதாமம் நிஜ சொரூபத்தினுடைய நினைவு மூலமா கடந்திருக்கக்கூடிய, விடுபட்டவராக இருக்கக்கூடிய அன்பானவராக ஆகுங்கள். எல்லாத்துலேருந்து கடந்துருங்க. உப்பராம். அடுத்து எப்படி இருங்க? விடுபட்டவராக இருங்க, ஞாராவாக இருங்க. அடுத்து என்ன ஆயிடுங்க? பியாராவாக ஆகுங்கள். இந்த 3 ஸ்டேஜ் எது மூலமாக வருது? நிஜதாமம் நிஜ சொரூபத்து மூலமாக வருகின்றது. निराकारी दुनिया और निराकारी रूप की स्मृति ही सदा न्यारा और प्यारा बना देती है. நிராகார உலகம் மற்றும் நிராகார ரூபத்தினுடைய நினைவுதான் சதா நம்மை ஞாராவாக प्यारावाக ஆக்கிவிடுகிறது. हम है ही निराकारी दुनिया के निवासी, यहाँ सेवा अर्थ अवतरित हुई है. நாம் உண்மையிலேயே நிராகார உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கு சேவிக்காகத்தான் இந்த உலகத்தில் அவதரித்திருக்கின்றோம். हम इस स्मृति लोक के नहीं हैं लेकिन अवतार हैं. இந்த மரண லோகத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்தில் அவதரித்தவர்கள். सिर्फ छोटी सी बात याद रहे तो उपराम हो जाएंगे. இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு நினைவு இருந்தால் போதும், நீங்க அனைத்திலிருந்து கடந்தவர்களாக ஆகிவிடலாம். जो अवतार न समझ गुरुगस्ती समझते हैं, யார் தன்னை நான் இந்த பூமிக்கு அவதரித்த ஆத்மா என்று நினைக்காமல் நான் ஒரு குடும்பஸ்தன் என்று நினைக்கின்றார்களோ, அப்பேற்பட்டவர்களுடைய அந்த வாழ்க்கைங்கிற வண்டி சகதியில் சிக்கி கொள்கின்றது. ஏன்னா தன்னை குடும்பஸ்தன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுடைய நிலை எப்போதுமே சுமையானதாகவே இருந்து கொண்டிருக்கும். தான் அவதாரம் எடுத்திருக்கின்றேன், அவதரித்த ஆத்மா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே லேசாக இருப்பார்கள். சுமை இல்லாமல் லேசாக இருப்பாங்க. 2 பாயிண்ட் தான். ஒன்று, நான் குடும்பஸ்தன். இன்னொன்று, நான் அவதரித்த ஆத்மா. இந்த ஒரு ஜென்மா நம்ம எதை நினைக்கணும்? நான் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறேன், என்னோட வீடு பரந்தாமோ அப்படிங்கிற நினைவு அதிகமாக இருக்கணும். நான் அவதாரம் செய்திருக்கிறேன் என்று நினைப்பது மூலமாக தன்னுடைய நிஜதாமமும் நிஜஸ்வரூபமும் நினைவில் இருக்கும். மேலும் நீங்கள் என்ன ஆயிடலாம்? அனைத்திலிருந்து சுலபமாகவே கடந்து விடலாம். ஸ்லோகன், ब्राह्मण वह है जो शुद्ध और विधिपूर्वक हर कार्य करे. பிராமணன் யாரு? யார் சுத்தமான மற்றும் விதிபூர்வமான காரியத்தை, ஒவ்வொரு காரியத்தையும் சுத்தமாகவும் விதிபூர்வமாகவும் செய்கின்றார்களோ அவர்கள்தான் பிராமணர்கள். நல்லது. அவ்வக்த சமிங்கை பாபா சொல்கிறாங்க, जो निर्माण होता है वही नव निर्माण कर सकता है. யார் பணிவானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான்
புது உலகத்தை நிர்மாணம் செய்ய முடியும். ஹிந்தியில் நிர்மான் பணிவு, நவ நிர்மான் புது உலகத்தை படைப்பது. शुभ भावना व शुभ कामना का बीज ही है निमित्त भाव और निर्माण भाव. शुभ பாவனை மற்றும் சுப காமனாவுடைய ஒரு விதையே எதுவென்றால் நிமித்த உணர்வும் பணிவான உணர்வோடும் இருப்பதாகும். ஹத் கா மான் நஹி லெக்கின் நிர்மான். எல்லைக்குட்பட்ட மான் மரியாதை வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? மான் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? நிர்மான் இருக்கணும். மரியாதை வேணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? நிர்மான் பணிவு இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சத்தியத்தாவையும் நல்ல ஒரு பண்பாடு கொண்ட சம்ஸ்காரத்தையும் தாரணை செய்யுங்கள். ஒருவேளை விரும்பாமலே உங்கள் மனசில் கோபம் கொந்தளிக்குது, கோபம் வருது, இல்லை சிடுசிடுப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சிடுசிடுப்பு வந்து விட்டது என்றால் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, மீட்டா பாபா. எவ்வளோ பெரிய மந்திரம் சொல்லி கொடுக்குறார் பாபா. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, இனிமையான பாபா. அப்போது அப்படி சொல்லும்போது எக்ஸ்ட்ரா உதவி உங்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைத்துவிடும். மிகப்பெரிய மந்திரம். அந்த கோபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு, அந்த சிடுசிடுப்பான மனநிலையிலிருந்து உங்களை விடுவித்து கொள்வதற்கு பாபா மிகப்பெரிய ஒரு யுக்தியை நமக்கு சொல்லி கொடுக்குறார். என்ன பாபா? இனிமையான பாபா. எங்கிருந்து வரணும்? உள்ளத்திலிருந்து வரணும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓம் சாந்தி. தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. புனிதமாக்க செல்வோம், நல்ல நீதி நெறியினிது காக்க சொல்வோம். வீதியெல்லாம் புனிதமாக்க செல்வோம், நல்ல நீதி நெறியினிது காக்க சொல்வோம். நாட்டின் வேதமையை போட்டு எரித்து வருவோம், வேதமையை போட்டு எரித்து வருவோம். பிரம்ம ஜோதியினை ஏற்றி வைத்து வருவோம். தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. களவு கொலை கரவினோடு வாழ்ந்தால் ஸ்வர்க கதவு மூடி போகும் என்று சொல்வோம். மக்கள் பிளவு கொண்டு போர் தொடுத்து நின்றால் நல்லுலகமில்லை என்ற உண்மை சொல்வோம். தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை
ஆகிவிடும் மனமே. மாசு போக்கும் மோன தியானத்தினாலே மன வாசல்களை தூயதாக்கி வைப்போ. சிவ கோலமிட்டு ஜோதி ஏற்றி பாடி, சிவ கோலமிட்டு ஜோதி ஏற்றி பாடி, இந்த ஞான வாழ்க வாழ்க என்று துதிப்போ. தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. பிறரை கட்டுப்படுத்துவதே எனது பலம்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா தன்னை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான பலம். Some people think that controlling others is their strength, but real strength is in controlling the self.